இப்போ வந்து நமக்கு லைவா வந்து பனைமரம் ஏறி மேல இருந்து நமக்கு பதனி இறக்க போறாங்க. அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மரம் தான் ஏற போறாங்க. மேல வந்து தெரியுதுங்களா, பானை வந்து மேல ஒரு 2 பானை இருக்கு. ஒரு நாளைக்கு 30 மரம், காலையில 30, சாயந்தரத்துல 30 மரம் ஏறாங்களாம். 2 பானை இறக்கிடுவாங்க. 3 இருக்கு, அந்த பக்கம் இருக்கா? அவர் எடுத்துட்டு போயிருக்காரு, அந்த குடத்துல ஊத்திப்பாரு. அந்த 3 பானையில இருக்கிறது ஊத்திக்கிட்டு அந்த எம்டி பானை அங்கேயே வச்சிருவாரு. மறுபடியும் நாளைக்கு அது ஊத்திக்குவாரு. பனைமரத்துல அந்த பனங்காய் வரக்கூடிய அந்த கொலையில வரக்கூடிய அதனோட பிஞ்சு அறுத்துட்டு அதுல இருந்து தான் நமக்கு அந்த பதனி இருக்கிறோம். இப்போ இதுல ஆண் மரம் இருக்கு இல்லைங்களாண்ணா, பக்கத்துல ஆண் மரம் பார்க்க முடியுது. அதுலயும் கட்டுவாங்களே இப்படி? அது கட்டி முடிஞ்சிருச்சு. அது அப்ப ஆண் மரத்துலயும் நமக்கு பதனி வரும். பதனி வரும். இப்போ நமக்கு பனங்காய் வர்றது பெண் மரம், ஆனா ஆண் மரத்துல அந்த ஒரு பயன் இல்லை. இப்போ பதனிக்காக நம்ம பதனிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, அவர் ஏறி இருக்கிற மரம் வந்து பெண் மரங்க. பக்கத்துல நம்ம பார்க்கலாம் ஆண் மரம் இருக்கு. ஆண் மரத்துல வந்து பூக்கள் தான் இருக்கும். ஆண் மரம் என்பது வந்து காய் காய்க்காது, அந்த மாதிரி பூக்கள் தான் இருக்கும். அது வந்து ஆண் மரம் சொல்லுவாங்க. அதுலதான் பதனி அதிகமா கிடைக்கலன்னா ஒரே அளவு தான். 2 மரங்களே நமக்கு பயன்படுது. இது 3 பானையில இவ்வளவுதான் இருக்குங்களா? இப்போ 1 லிட்டர் இருக்குங்களா? எவ்வளவு வரும்? ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் வரும். 1.5 லிட்டர் வரும். 3 பானைங்கிறது 1.5 லிட்டர். 1.5 லிட்டர் வந்து காலையில் 1.5 லிட்டர், சாயந்தரம் 1.5 லிட்டர் வரும். அவ்வளோ